நாளைக்கு தமிழ் எக்ஸாம். ஆனால் உங்கள் கையில் புக்கை இப்போ தான் எடுக்கிறீங்க. அதனால் வருத்தப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்காவது உங்களுக்கு படிக்கணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. ஒரே நாளில் எக்ஸாமில் மார்க் எடுக்க முடியுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஒவ்வொரு மணித்துளிகளும் நமக்கு ரொம்பவே முக்கியமானது. உங்களோட பாஸ்ட்டில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் படிச்சிருக்கலாம், இல்லை படிக்காமையே இருந்திருக்கலாம். அது எனக்கு தேவையில்லை. இப்போவே நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். நாளைக்கு நம்மளுடைய வாய்ப்புக்கான கதவு திறக்கப்பட்டு இருக்கும். அதன் வழியாக சென்று நம்மளுடைய வெற்றியை நிச்சயமாக அடையலாம். அதனால் கவலையே படாதீங்க. தமிழ்மொழி நம்மளுடைய தாய்மொழி. அது வெறும் எக்ஸாம் மட்டும் இல்லை, நம்ம ரத்தத்தில் கலந்த மொழி. இப்போ நீங்கள் ஆரம்பிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் நாளைக்கு பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிக்க போகிறீங்க. எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுடைய வெற்றிக்கான பாதை நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? கத்தி, துப்பாக்கி இதுவா? இல்லை, நீங்கள் முயற்சியோட நம்பிக்கையோட செய்கிற எல்லா செயலுமே ஆயுதத்துக்கு சமந்தான். சரி, இப்போ நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். போதும் நீங்கள் யோசித்தது. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு தமிழ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் 8 மார்க்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. துணைப்பாடம், கட்டுரை, செய்யுள், உரைநடை இதிலேருந்து தான் 8 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை கொடுத்துருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு 5 மார்க் படிவம், கடிதத்திலேருந்து கொடுத்துருக்கேன். படிவம் ரொம்பவே ஈஸியானது. அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணாலே போதும். அதனால் படிவத்தை எப்பயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மறக்காமல் படிவத்தை ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட்டாக அதை தான் நமக்கு கொடுப்பாங்க. படிவத்தை விட்டுட்டு எக்ஸாம் பேப்பரை மட்டும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா படிவம் 5 மார்க்கு, திருக்குறள்லேருந்து ஒரு 8 மார்க்கு, சிலப்பதிகாரம் இயல் 6லேருந்து ஒரு 8 மார்க்கு. கடைசியாக இதையும் பார்த்துக்கோங்க. நிச்சயமாக நாளைக்கு எக்ஸாம் நீங்கள் நல்லா எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் சொன்ன இந்த கொஸ்டினை மட்டுமே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமில் மீட் பண்ணலாம்.